சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் சண்டை வந்து அதன் மீது ஆதிசேஷன் தனது உயிர் தப்பிப்பதற்காக மகாவிஷ்ணுவிடம் தபஸ் செய்து வரம் கேட்டது. அதன்படி அவர் அதனை தனது சயன திருக்கோலத்திற்கு ஏற்றவாறு அதன் மீது படித்து கொண்டார். இவ்வாறு திருசிறுபுரியூர் தலவரலாறு கூறுகின்றது. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது திவ்ய தேச ஸ்தலங்களை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருசிறுபுரியூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு திவ்ய தேசத்தை நாம் காண இருக்கின்றோம். திருமாலுக்குரிய 108 திவ்ய தேசங்களில் 24வது ஸ்தலமாக இருக்கின்றது திருசிறுபுரியூர். திருவரங்கத்தில் பெரிய வடிவில் சயன கோலத்தில் அருளும் பெருமாள் இந்த ஸ்தலத்தில் பாலகனாக சயன கோலத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை ஏற்பட்டது. இந்த பகை நீங்குவதற்காக ஆதிசேஷன் இந்த ஸ்தலம் வந்து தலசைன பெருமாளை நோக்கி தவம் ஏற்றினார். அவரது தபத்தில் மகிழ்ந்த பெருமாள் மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தில் காட்சி தந்தார். மேலும் அவரது தனது படுக்கையாக ஏற்றுக்கொண்டு குழந்தை வடிவில் சயனத்திற்கோலத்தில் காட்சி தருவதாக ஸ்தலவரலாறு கூறுகின்றது. கோவில் 4 நிலை ராஜகோபுரத்துடன் காணப்படுகின்றது. கருவறையில் சலசயன பெருமாள் நந்தவர்த்தன விமானத்துடன் சிறிய வடிவில் சயன கோலத்தில் உள்ளார். அவர் பாதத்திற்கு அருகிலேயே வியாகரபாதர் காட்சி தருகின்றார். ஆதிசேஷன் தனிச்சன்னதில் அனந்தாளர் என்ற பெருடன் காட்சி தருகின்றார். ஆலயத்தில் சித்திரை வருஷ பிறப்பு, வைகாசி பிரம்மோற்சவம், ஆடிப்பருக்கு, ஆடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி போன்ற சிலக்கான கொண்டாடப்படுகின்றது. நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், நவகிரக தோஷம் உள்ளவர்கள் எதிர்களால் ஆபத்துள்ளவர்கள் இங்கு வந்து தரிசித்து நன்மை பெறுகின்றார்கள். வேண்டுதல் நிறைவேறும் பெருமாளுக்கு திருமணம் செய்து தரிசிக்கின்றார்கள். கோவில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கொல்லுமாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் இந்த தொழிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கருமாமுகில் உருவ கனலுருவ புனலுருவ பெருமாள் வரை உருவ பிறருருவ நினதுருவ திருமாமகள் மருவும் சிறு புலியூர் சலசயன தருமா கடலமுதே உனதடியே சரணாமே உனதடிய சரணாமே அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா.
ஓ ஓ ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவிலே ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்றுக்கு நடுவேலே ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்றுக்கு நடுவேலே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா கௌசிகன் சொல் குறித்ததற்கோ ஓ கௌசிகன் சொல் குறித்ததற்கோ அரகி புலையிலோம்போ தெரித்ததற்கோ ஈசன் பிள்ளை முறித்ததற்கோ பரசு ராமன் கர்வோ பறித்ததற்கோ மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இளை போ மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இளை போ தூசில்லாத குகன் போடதிலே கங்கை துறை கடந்த இளை போ வீசரமாம் சித்திரகூட சிகரகர திசை நடந்த இளை போ காசினிலே மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இளை போ கள்ளைத்தோ தேவியை தேடி இளைத்தோ மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோம் இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதியரை அடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஐயா அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.